ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரீல்ஸ் எடிட்டிங் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்த்துருங்க ரீல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு VN அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோன்ட்டு 2 ஆப்ஷன் காட்டும். அதை ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபோல்டர்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். எந்த ஃபோல்டரில் உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உங்களுக்கு ஏரோ காட்டும் ரைட் சைடு மாதிரி. ஸோ அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும்ல, டேப் டு ஆட் ஸ்டிக்கர்ன்ட்டு மேலே ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கீழே 2 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து திரும்பி செலக்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோவை திரும்பி வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போது இதை வந்து நம்ம கீழே இருக்க ஆப்ஷனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மாஸ்க்குன்னு இருக்கும். அதை கொடுத்து ரெக்டாங்கிள்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு எட்ஜில் பார்த்தீங்கன்னா சின்ன கர்வ் மாதிரி காட்டும். அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு எட்ஜில் வந்து எவ்வளோ கர்வ் வேணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க் ஆப்ஷனை கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இடத்துல வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே திரும்பி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். கீழே இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒயிட்டுன்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணோம். அதாவது ஃபுல் இமேஜ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் வந்து நம்ம செட் பண்ணோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு க்ரீன் கலரில் ஷோ ஆகுது பாருங்கள். அந்த ஏரோ வந்து அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஏரோ வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இப்போது டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி இதேமாதிரி ஒரு லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திரும்பி ஃபோட்டோ கிளிப்பை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஒன்று கொடுங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நம்மளுக்கு திரும்பி மேலே ஒரு லேயரில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம்ல, அது வந்து சின்னதாக இருக்கும். அதோட கிளிப் வந்து அதையும் வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணோம். மேலே கூடிய ஆடியோ லேயரை வந்து கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி மியூசிக்குன்ட்டு ஆப்ஷன் காட்டும். இந்த மியூசிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் இந்த மியூசிக்கை வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். அதையும் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எடிட்டோரியம் ஆடியோன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க் ஆப்ஷனை கொடுத்து ஓகே பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து பிட்ரேட் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டு ஹையாக. ஸோ இப்போ வந்து ரெசல்யூஷன் வந்து 1440 பிக்சலில் வந்து செட் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து 60 வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.